பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகடா சிந்தும் ஞானதம் சாந்திரூபணம் ஸ்ரீ சந்திரசேகரகுணம் பிரணமாமதானம் கலியுகம் காட்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு, நீ அப்பர் பர்த்தில் படுத்துக்கலையோ, நீ அப்பர் பர்த்தில் படுத்துக்கலையோ, நீ அப்பர் படத்தில் படுத்துக்கலையோன்னு படுத்துக்கலைன்னு அர்த்தம். பெரியவா அதை சொல்கிற, பெரியவா தான் பரமேஸ்வரன் எல்லா இடத்துலையும் வியாபி இல்லையா, சர்வ வியாபி. படுத்துக்க, நீ அப்பர் படத்தில் படுத்துக்கலையோ அப்படின்ட்டார். அப்படின்னா நான் கீழே தான் படுத்துட்டுருக்கேன்னு அர்த்தம், லோயர் படத்தில். இது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவோம், தரவே பாருங்கள். குலபதி பாலகிருஷ்ண ஜோஷி அப்படின்றவர் மகாபிரியோட நம்பர் 1 பக்தர்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். அப்பேற்பட்ட பக்தி அவருக்கு உண்டு. அவர் அந்த வைரக்கல் அந்த இதெல்லாம் அந்த டீலிங்ஸ் அது மாதிரி பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான பெரியவா தான் அந்த குலபத்தின்னு பேரை வச்சுருக்கான்னு சொன்னான். அவருடைய மூத்த பொண்ணு, பெரிய ஃபேமிலி, மூத்த பொண்ணு அனுசையா. அனுசையாவோட ஆத்துக்காரர் ராமநாத் பட்டு. இவளுடைய பிள்ளை தான் ராஜாஜி. அந்த ராஜாஜிங்கிற பெரிய பக்தர், ரொம்ப வயசாச்சு அவருக்கு. இப்போது அவர் தான் இந்த ஒரு பக்தி ஃபெலிசிட்டேஷன் ஆஃப் பாலகிருஷ்ண ஜோஷி அண்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு பேனர் போட்டிருக்கு. அதில் அவர் அவரை ரிசீவ் பண்ணி அவர் விட்டு போன சில அனுபவங்கள் சொல்லுவாரே, அது சொல்கிறார். அது சொன்னால் சும்மாவாது, அது நம்மளுக்கு கிடைக்கணும்னு தானே பண்ணுறாரு. வேறு யார் சொல்ல போகிறா? இதை யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டா. அதுக்கு தான் பெரியவா என்ன வச்சுருக்கார். இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் கேட்டு நீ சொல்லுன்னு அவள் சொல்கிறத யாராவது கேட்டுருந்தால் அதை கேட்டுக்கலாம், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அது உள்ளே இருக்கிறத எடுத்து பிச்சு எடுத்து கரெக்டாக தனியாக ஃபார்மேட் பண்ணி ஒரு அனுபவமாக சொல்லணுன்றதுக்கு தானே என்னை பெரியவா வச்சுருக்கா. அதனால் அதெல்லாம் நான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியும், பெரியவாளுக்கு தெரியும் அது. ஸோ இன்றைக்கி அந்த வேற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அந்த அனுசையா ராம்நாத் பட்டு, ராம்நாத் பட்டு இவருடைய பிள்ளை தான் ராஜாஜி. பிள்ளையும் இருந்திருக்கும். அப்போ அந்த பையன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ராஜாஜின்றவர் இப்போ ரொம்ப வயசாகிடுது. அவருக்கு இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பார், அந்த சின்ன பையன் அவர். அப்போ இந்த ராம்நாத் பட்டு ஒர்க் பண்ணி இந்த கம்பெனியில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவர் லக்னோக்கு ஆஃபீஸ்க்கு பிரான்ச்சுக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ஒரு அனுபவத்தில் ஏற்கனவே பார்த்தோம். அவருக்கு அங்கே போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இப்போ இங்கே இருக்கே பழக்கப்படுத்தினவா ஃபேமிலி இது எல்லாமே இங்கே இருக்கும். இவரோட உறவுக்காராது எல்லாமே கும்பலாக இங்கே இருப்பா. இங்கே விட்டுட்டு அக்ரஹாரத்தில் இங்கே இருந்திருக்கா, குஜராத்தி பிராமின்வா. இதை விட்டுட்டு அங்கே இப்படி போவா திடீர்னு. ஆற்றுக்காரவனா அனுப்பிச்சி விட்டுடலாம். அவள் அப்படி தான் முடிவு பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டு 2 பேருமா போயிட்டு அங்கே வீடை பார்த்துட்டு அவர் இது பண்ண பிறகு கிளம்பி வந்துடுவா அனுசையா. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி குழப்பத்தில் இருந்துட்டு அவள் பயங்கர குழப்பத்தில் பெரியவா கிட்டே போய் நிற்கும்போது, பெரியவா சொன்னால் போகலாம் அப்படின்ட்டு இருக்கா. நான் வாய் வரல பேசுகிறதுக்கு. நமஸ்காரம் பண்ணி இருந்தவுடனே பெரியவா நீ லக்னோ தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டாராம். பெரியவான்றவர் பரமேஸ்வரன், அவருக்கு மீறி ஏதாவது உண்டா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம இன்டர்வியூவில் பார்த்தோம், ஒரு எபிசோடில் பார்த்துருக்கோம். இப்போது இந்த ராம்நாத் பட் இப்போது லக்னோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கார். கோட்டஸில் இருந்தாரோ இல்லை வேறு ஏதாவது அவர் இது மாதிரி அவர் டெனண்ட் ரெண்டல் பேசிஸில் எங்கேயாவது தங்கிட்டு கம்பெனியை ரீஎம்பர்ஸ் பண்ணுமே, அந்த மாதிரி ஏதோ அங்கே இருந்தாரான்னு தெரியல, அந்த விஷயம் தெரியல. அவர் அங்கே இருக்கார். இவெல்லாம் ஃபேமிலியெலாம் இங்கே தான் இருக்குது. அனுசியா, ராஜாஜி, இந்த மாதிரி மற்ற ஃபேமிலியெலாம் இங்கே தான் இருக்குது. இவன் அவர் எப்பாவது இங்கே வருவாராம் ராம்நாத் பட்டு. அவருக்கு எதாவது லீவு கிடைச்சதுன்னா கொஞ்சம் லீவு 1 வீக் 2 வீக்ஸ் அந்த மாதிரி போட்டால் தானே வர முடியும். அங்கேருந்து வந்துட்டு போயிட முடியுமா டக்குன்னு லக்னோலேருந்து?
அது யூபி அங்கே தான். அதனால் கொஞ்சம் நல்லா லீவ் ஒரு 2 வாரம் 3 வாரம் லீவ் கிடச்சா தான் அவர் வருவார். அவர் எப்போ வருவார். இவா வந்து ஏதாவது வெக்கேஷன் இருக்குன்னா கிளம்பி வாங்க போவா வந்து கூட்டிட்டு, இல்லைன்னா இவள் தனியாக இவள் ஃபேமிலி இருக்கா, அதனால் பசங்களை இங்கே இருக்காத விட்டுட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டு கூட இவள் போவாள். அது மாதிரி அனுசையா மட்டும் ஒரு வாட்டி கிளம்பி இங்கேருந்து போயிருக்காங்க, லக்னோ போயிருக்கா. வேலையில் இருந்தபோது அங்கே போயிருக்கா. போயிட்டு திரும்பி வந்திருக்கா. திரும்பி வர ரிட்டர்ன் ஜெர்னி அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்துருக்கா ஆத்துக்கார் கூட. தங்கி முடிச்சுட்டு வருவாள். வந்துக்கும்போது புக் பண்ணியிருப்பாள், ரிசர்வேஷன் பண்ணியிருக்கா ட்ரெயினுக்கு. அந்த ரிசர்வேஷனில் அவளுக்கு லோயர் பர்த்து தான் கிடச்சிருக்கு. 3 இது போல் இருக்குது. அது ஒரு டபுள் ஏசியா இல்லை 3 டயரா 2 டயரான்னு தெரில, 2 டயரா ஏதோ ஒன்று தெரியல. ஆனால் அவருக்கு லோயர் பர்த்து இவளுக்கு. அனுசை வந்து கீழே படுத்துக்கிறதுக்கு, அது கூட ஜன்னல் பக்கத்தில் தலையை வச்சுட்டு நல்லா காற்று அது கொஞ்சம் திறந்து விட்டுண்டு அப்படியே காற்றுல அப்படியே வரலாமே அப்படின்னு ஒரு வேலை. அது மாதிரி தான் படுத்துட்டுருக்கா. ஏதோ ஒரு ஸ்டேஷன், அதாவது அங்கே இதுலேருந்து கிளம்பி லக்னோலேருந்து ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டேஷனில் யாரோ ஒரு ஆள் கையை விடுற மாதிரி தெரிஞ்சுது கழுத்துக்கிட்ட. இவ சில நகையை அதான் நகை வியாபாரி தானேவா, அதே போட்டிருப்பா. திருமாங்கல்யமும் இருக்கும். டக்குன்னு ஏதோ ஒரு நகையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தபோது டக்குன்னு மாங்கல்யத்தை பிடிச்சுட்டான் அவன் கெட்டியாக. மாங்கல்யத்தை பார்த்து அந்த இருட்டில் அது உள்ள லைட்லாம் இருக்காது, தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டும் இருக்காதுங்க. ஸ்டேஷனில் அங்கே இருக்கும்போது எவனோ திருடன் கையை விட்ருக்கான். இவ தான் கதவு வேறு திறந்து வச்சுருக்காள், ஜன்னல் கதவு. அவன் எடுத்துன்ட்டு ஓடி போயிட்டான் போல இருக்குது. அப்புறம் அங்கே இருக்க அந்த ரயில்வே போலீஸ்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கா. அதெல்லாம் திருப்பி கிடைக்காது. திருப்பி வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த உடனே இமிடியேட் ஆப்பர்ச்சுனிட்டியில் பெரியவாளை தரிசனத்துக்கு போயிருக்கா. 2 பேரும் போயிருப்பாளா அநேகமாக. போய் அங்கே போய் பெரியவா கிட்ட நின்றாலாம். நின்றுட்டு அது கிடைக்கல, அந்த இது நகை வேலைக்கு திருப்பி கிடைக்கல. காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கா, விசிட் பண்ணியிருக்கா. மாபெரிவா கிட்ட செயின் திருட்டு போனதை பற்றி பேசலான்னு வாயை திறந்துருக்கா. வேற ஒன்றும் இல்லை, பேசலாம் மாட்டா. பெரியவா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது பெரியவா சொன்னாலாம் சிரிச்சுட்டே, நீ அப்பர் பர்த்தில் படுத்துட்டோல்லையோ படுத்துக்கலையோ இல்லையோ, சம் அந்தர் பர்த்தில் தானே படுத்துட்டார். சம்பந்தரம், அது அப்பர் சம்பந்தர் மாணிக்க வாசகர். பெரியவா சிரிச்சுட்டே ஜோக் அடிக்கிறார். நீ அப்பர் பர்த்தில் படுத்துக்கலையோ இல்லையோ, நீ சம் அந்தர் பக்தர் தானே படுத்துட்ட, அதனால தான் உன்னுடைய நகை திருடு போச்சு அப்படின்னு சொல்லி பெரியவா சிரிச்சுட்டாலாம். அது கிடைக்காதுன்றது அப்புறம் பெரியவா சொன்னான்றத ராஜாஜி சொல்கிறார். பட் எனிவே பெரியவா வந்து நம்ம எதுவுமே பேச வேணாம். பெரியவா பரமேஸ்வரன். ஜெய ஜெயசங்கர் அரசங்க மகாபிரிய பாதவேஸ்வரன்.